Hi friends, welcome back to Tamil Cloud channel. நாம இன்னைக்கு AWS ல பார்க்க போற டாபிக் என்னன்னா வாட் இஸ் AWS சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்ட். சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்ட்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. AWS சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் நீங்க இந்த AWS லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெல் ஐக்கான் வந்து ஒரு ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய சப்போர்ட் அந்த என்ன ரீஜன் சூஸ் பண்ணிக்கிறீங்க, தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல், மை அக்கௌண்ட், மை ஆர்கனைசேஷன், உங்களுடைய பில்லிங் டேஷ்போர்ட், இந்த டீடைல் பக்கத்துல ஃபர்ஸ்ட் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இதுதான் ஆக்சுவலா நம்மளுடைய சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்ட். இது நம்மளுடைய சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்ட். ஆக்சுவலா AWS சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது நீங்க கூகுள்ல போயிட்டு AWS சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அது அக்யூரேட்டா ஒரு டேட் போட்டு October 21, 2019 PPT அப்படின்னு போட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா status.aws.amazon.com அப்படின்ற ஒரு லிங்க் சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது என்ன பாத்தீங்க அப்படின்னா இங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸ் போனீங்கன்னா ஒவ்வொரு சர்வீசஸும் சர்வீசஸ் ஆப்ரேட்டிங் நார்மலி அப்படின்ற மாதிரி அதோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ரீஜன் வைஸும் ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் வைஸ் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஏசியா பசிபிக்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு சர்வீசஸும் பாத்தீங்கன்னா உள்ள பிராக்கெட்ல வந்து அந்த ரீஜனோட நேம் போட்டு சர்வீசஸ் வந்து ப்ராப்பரா இருக்கு, அதாவது இஷ்யூ, அதாவது AWS சைடு ஏதாவது சர்வீசஸ் வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்றது இங்க அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல போனீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன டவுன் இருக்கு, ஏதாவது அப்படி ஒரு ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணிருப்பாங்க, முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது வந்து நம்மளுடைய டேஷ்போர்ட்ல பார்க்கலாம். அது எப்படின்னு நம்ம சொல்றேன். நார்மலா அது போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அவங்களுடைய சர்வீஸ் வந்துட்டு கீழே போனீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இழுத்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் அங்கே வந்து டவுனா இருக்குன்னா இதை செக் பண்ணிக்கலாம். அதாவது ஓவரால் AWSல இருக்கக்கூடிய 22 ரீஜன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சர்வீசஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த இன்டிமேஷன் இந்த டேஷ்போர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதை நீங்க ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு மேல வந்துட்டு ஓப்பன் த பர்சனல் ஹெல்த் டேஷ்போர்ட். நான் பக்கத்துல AWSல வந்துட்டு நான் லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே என்னுடைய AWS அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி நம்ம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணா என்ன வருமோ அது வந்து ஓப்பன் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? அதை சொல்ல நான் இங்க போயிட்டு என்னுடைய பெல் ஐக்கான்ல போயிட்டு வியூ ஆல் அலர்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இதே தான் ஓப்பன் ஆகும். அதாவது நம்மளோட பர்சனல் ஹெல்த் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். அதே தான் நம்மளுடைய AWS சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் மை ஹெல்த் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா உங்களுடைய ஏதாவது ஒரு நீங்க உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து உங்களுடைய ரீஜன், அதாவது எந்த ரீஜன் வந்து நீங்க வந்து ரிசோர்ஸ் லான்ச் பண்ணிக்கிறீங்களோ அங்க ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரவுட் 53 வந்து சம் ஆப்ரேஷன் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்டார்டிங் டைம் லாஸ்ட் அப்டேட் டைம் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஏதாவது ஒரு முன்னாடியே ஒரு ப்ரீடிஃபைனா இருக்கும், இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் ஒர்க் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க, ஓப்பன் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது ரிசோர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இங்க ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்டட் ரிசோர்சஸ் அப்படின்னு இருக்கும். இதுல போனீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா என்னன்னா நம்ம மல்டிபிள் ரிசோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். அதுல ரவுட் 53 ஏதாவது நீங்க வந்து லான்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டொமைன் வந்து நீங்க இது பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ நான் ஒரு ஈஷீட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் மிஷின், அந்த அந்த சர்வரே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் மிஷின் அந்த சர்வரே வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அப்போ என்னன்னா உங்களுடைய மிஷினை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்விட்ச் அவுட் பண்ணீங்க, வேற ஒரு சர்வருக்கு வந்து நீங்க உங்களுடைய VM வந்து சூஸ் மாத்திங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு அஃபெக்டட் ரிசோர்ஸ்ல வந்துட்டு உங்க ஈஸியோட ஐடி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்க வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்படி இந்த மாதிரி அஃபெக்டட் ரிசோர்ஸ்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மட்டும் வராது, நார்மலா உங்களுக்கு ரூட் அக்கௌண்ட் வந்து ஒரு மெயிலும் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடும். நார்மலா ரூட் அக்கௌண்ட் ஐடி இங்க வெளியில போய் தான் ஒவ்வொரு முறை நீங்க செக் பண்ண அவசியம் கிடையாது. எந்த அக்கௌண்ட் உங்களுடைய ரூட் இமெயில் ஐடி அது ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்களா அந்த ரூட் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு மெயில் கம்பல்சரி ட்ரிகர் ஆயிடும். அந்த மெயிலை பார்த்து அவங்க ரூட் யார் அட்மினிஸ்ட்ரேட்டரோ அவங்க வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க, இல்லை நீங்களே அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அது இல்லாம வந்து நீங்க நார்மலாவே உங்களுடைய சர்வீசஸ் வந்துட்டு ஏதாவது உங்களுடைய ரீஜன்ல ஏதாவது ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கா, ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்றது நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஓவரால் AWS வந்துட்டு நீங்க நார்மலா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி AWS சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. இதான் நம்ம வந்து நீங்க பார்த்துருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு AWS டாபிக்ல வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து AWS டாபிக்ல ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். ரியல் டைம் ஒரு ஆக்டிவிட்டி அண்ட் நார்மலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற டாபிக் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ AWS லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, AWS டொமைன்ல வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.